செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பமா ஆன்லைன்ல கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த ஓய்வு நாள் பள்ளிக்கு வந்திருக்கக்கூடிய உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்குள்ள பாடம் படிக்கிறதுக்கு முன்பாக நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை ஆஸ்வதித்தாங்க. பிள்ளைகளை வழி நடத்துங்க. கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அக்காமாருக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். ஹலோ குட்டீஸ், வெரி குட் மார்னிங். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் எக்ஸாம் போயிட்டுருக்கோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லா எக்ஸாம் பண்ணுங்க. இன்னும் இந்த வாரங்களில் சில பேருக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும், இல்லை இன்னும் யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. நம்மளும் கஷ்டப்படணும் இல்லையா? அப்போ தான் ஏசப்பா உதவி செய்வாங்க. சரி, இன்றைக்கும் பாட்டு, வசனம், வேத பாடம் எல்லாம் இருக்குது. எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணலாமா? கைகளை குப்பிக்கோங்க, கண்களை முடிக்கோங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஏசப்பா. இன்றைக்கி நாங்கள் படிக்கக்கூடிய பாட்டு, வசனம், வேத பாடம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. எங்களை பலப்படுத்துங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, நிறைய இடங்களில் சம்மர் சீசன்ஸ் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எல்லாம் சேஃபாக இருங்க, நிறைய தண்ணி குடிங்க, பத்திரமா இருங்க, அம்மா சொல்கிற பேச்சை கேளுங்க. ஓகே, டோன்ட் கெட் சிக். ஓகே, இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் பாட போகிறோம். அதனால எல்லாரும் உட்கார்ந்துருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்றுடுங்க. எழுந்து நின்று நம்ம கைகள் கால்களை அசைச்சு நம்ம ஆக்ஷன் சாங் பண்ண போகிறோம். ஓகே, பாட்டு நல்லா இருந்துச்சா? எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? எல்லாம் உட்காந்துக்கங்க. இப்போ நம்ம மெமரி வேர்ஸ் படிக்கணும். மெமரி வேர்ஸ் படிக்கணும்னா 3 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட், எந்த ஏற்பாடு, அது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஆர் நியூ டெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்புறம் எந்த ஹேண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்புறம் யூசிங் தட் ஹேண்ட் நம்ம வந்து எடுக்க போகிறோம். சரியா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புக்கு நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். கொஞ்சம் ஃபெமிலியரான புக்கு தான், ஏசாயா. ஏசாயா. ஓகே, இப்போ அது எந்த ஏற்பாடு? புதிய ஏற்பாடு இல்லை பழைய ஏற்பாடு? பழைய ஏற்பாடு, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். ஓகே, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். ஏசாயாங்கிறது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். இப்போ எந்த ஹேண்ட் யூஸ் பண்ணும்? லெஃப்ட் ஹேண்ட் ஆர் ரைட் ஹேண்ட்? எந்த ஹேண்ட்? லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, ஏசாயாங்கிறது லெஃப்ட் ஹேண்ட். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏசாயா 41:10. ஓகே, நான் படிக்கிறேன். இப்போ பக்கம் எண் 846. ஓகே, இந்த ஹேண்ட் யூஸ் பண்ணி எடுக்கணும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. நான் திரும்பி படிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஓகே, இப்போ நம்மளுடைய மெட்டீரியல் எடுத்துக்கலாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. பலப்படுத்தி அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்றதுன்னு அர்த்தம். நம்மளை வந்து ஸ்ட்ராங் பண்றாங்க, நம்மளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். சகாயம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு ஹெல்ப், நமக்கு வந்து ஒரு தயவு கொடுக்கறது, நமக்கு வந்து ஒரு உதவி செய்யறது அப்படின்னு சொல்லி அர்த்தமாக நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. சரி, இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பேட்ச் போட்டு வந்திருக்கோம்? பெட். நான் போன வாரம் சொல்லி கொடுத்தேன் பெட் பேட்ச் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ எல்லாம் பெட் பேட்ச் போட்டிருப்பீங்க. இந்த பெட்டுக்கும் இந்த வசனத்துக்கும் என்ன சம்மந்தம்? வேத பாடம் படித்தாதான் புரியும் இல்லையா? அதில் படிச்சுப்பாங்க, அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்.
ஹாய் குட்டீஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? புது வாரம், புதுசா நீங்க சர்ச்க்குலாம் போயிட்டு இன்னைக்கு நெறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க அங்க இருக்க சண்டே கிளாஸ்லயும் நெறையா படிப்பீங்க. படிச்சுட்டு வந்து இப்ப நம்ம சண்டே கிளாஸ்லயும் பார்க்க வந்திருக்கீங்கல்ல. போன வாரம் நம்ம எதுல விட்டோம் ஞாபகம் இருக்கா? ஒரு சஸ்பென்ஸோட விட்டோம். எது சொல்லுங்க பார்க்கலாம்? நாக் நாக் நாக். கதவு தட்டுற சத்தம். யார் கதவு தட்டுறா? சவுல் ராஜாவோட சேவகர்கள். அவங்க இந்த பக்கம் இருக்காங்க கதவுக்கு. உள்ளேருந்து கதவு திறக்க வேண்டியது யாரு? சவுலோட பொண்ணு மிக்காள். இப்போ அவங்க கதவு திறந்தாங்களா? என்ன நடந்துச்சு? அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப டப் 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 டப்னு கதவு சத்தம் கேக்குது. மிக்காலும் ஓடி வந்து கதவை திறக்கறாங்க. திறந்தோனையும் சேவகர்கள் கேக்குறாங்க, ராஜா தாவீதை கூட்டு வர சொன்னாரு, உடனடியாக கூட்டு வர சொன்னாரு, தயவு செய்து தாவீதை அவங்கள அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக்கால் கிட்ட ரொம்ப பதட்டமா சொல்றாங்க. ஏன்னா ராஜா சொன்ன ஆனல்ல, அவர் சொன்னா இம்மீடியட்டா செய்யணும், இல்லைன்னா சேவகர்களோட கதி அரோ கதி தான். அதனால என்ன பண்றாங்கன்னா கடற்கடன்னு பதட்டத்தோட கேக்குறாங்க. அப்ப மிக்கால் வந்து என்ன பண்ணிருந்தாங்க, தாவீதை தப்பிக்க விட்டுருந்தாங்கல்ல, நம்ம பார்த்தோம்ல போன வாரம். தாவீதை ஜன்னல் வழியா திறந்து தப்பிக்க விட்டுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சேவகர்கள் வந்து கேட்டோன்னையும் மிக்கால் என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ அவருக்கு இப்போதாங்க உடம்பு சரியாம இருக்கு, அவரே பாவம் ரொம்ப ஜலதோஷமாவும் ஜுரமாவும் இருக்கிறாரு, அவரு படுத்துட்டு இருக்காரு. இப்ப படுத்துட்டு இருக்க மனுஷனை எப்படி அனுப்ப முடியும்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க, இல்ல நாளைக்கு வாங்க, அவரு அதுக்குள்ள குணமாயிடுவாரு. ஏன்னா நான் மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன், அவர் குணமாயிட்டோன்னே அவரே வருவாரு அப்படின்னு சொல்லி மிக்கால் சொன்னாங்க. சேவகர்கள் என்ன செய்வாங்க, என்ன இருந்தாலும் அவங்க ராஜாவோட பொண்ணாச்சே, அவங்க சொன்னது நம்பி தானே ஆகணும். சரி, நாங்க போய் ராஜா கிட்ட சொல்றோம், நீங்க அவர் குணமாயிட்டோன்னே அமுச்சு வைங்கன்னு சொல்லிட்டு சேவகர்கள் குடு 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 குடுன்னு போயிட்டு சவுல் ராஜா கிட்ட மிக்கால் சொன்ன விஷயத்த சொல்றாங்க. தாவீதுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால தான் அவர் வரலன்னாங்க. இப்ப நாங்க என்ன பண்ணட்டும் ராஜா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா சவுல் ராஜா என்ன சொன்னாருன்னா, ஏன்னா அவர் ரொம்ப கோவமா இருக்காருல்ல, உடம்பு சரியில்லைன்னா என்ன, அந்த பெட்டோட தூக்கிட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அவருக்கு அவ்வளோ கோவம், எப்படியாவது அடுத்த செகண்ட் அவர் தாவீதை அந்த அரண்மனை கொண்டு வந்து அவருக்கு கண்ணு முன்னாடி அவர் கொல்லணும்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ கோவம் இருக்கு. அப்போ சவுல் ராஜா சொன்னோன்னே சேவகர்கள் என்ன பண்ணுவோம், கேட்டு தானே ஆகணும். மறுபடியும் போறாங்க எங்க, தாவீது வீட்டுக்கு. இந்த முறை சொன்னாங்க, ஆமாம்மா எங்களை மன்னிச்சிருங்க, சவுல் ராஜா கட்டளை இட்டுட்டாரு, இதை நாங்க மீற முடியாது. அவர் என்ன சொன்னார்னா, அந்த படுக்கையோடய அவர் தூக்கிட்டு கொண்டு வாங்க, அவர் பாத்துக்கிறாரு அப்படின்னு. ஆனால் நாங்கள தூக்கிட்டு போனோம், எங்களுக்கு கொஞ்சம் வலி விடுங்கன்னு சொல்லிட்டு மிக்காலை தள்ளிட்டு பெட்டை தூக்கலான்னு பார்த்தா பெட்ஷீட் அப்படியே சரியுது. அப்பதான் தெரியுது மிக்கால் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தாவீது மாதிரி ஒரு உருவம் இருக்கு, ஒரு உருவத்தை எடுத்து அந்த பெட்டு மேல வச்சு, அது தலையில இந்த ஆட்டோட தோல் இருக்கும்ல, அது முடி மாதிரி வச்சு அவங்க இதான் தாவீது அப்படின்னு சொல்லி ஏமாத்தி இருந்திருக்காங்க. அந்த பெட்ஷீட் வெளில வந்தோடனையும் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆஹா இவங்க நம்மள ஏமாத்திட்டாங்க, அப்ப தாவீது வீட்லயே இல்லையே, எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு ஓடி வந்து சவுல் ராஜா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. சவுல் ராஜாக்கு ஏற்கனவே கோவம், இதுல அவர் பொண்ணு இப்படி ஏமாத்திட்டான்னு அவருக்கு இன்னும் கோவம் வந்துச்சு. அவர் நேரா புறப்பட்டு அந்த வீட்டுக்கு வராரு. வந்து அவர் மக கிட்ட கேக்குறாரு, ஏன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச அப்படின்னு. அப்போ அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் ஒன்றும் செய்யல பாப்பா, நான் வந்து செய்யலைன்னா என்னை வந்து கொன்னுடுவேன்னு மிரட்டினாரு, அதனால தான் நான் இப்படி சொல்லிட்டேன், இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் சவுல் ராஜாக்கு என்ன, அவர் கேட்டது அடுத்த நிமிஷம் நடக்கணும்னு நினைக்கிறவர்ல, ஏன்னா அவர் பெரிய ராஜா இல்லை. அப்படி இருக்கவர் தாவீது எவ்வளோ முறை ட்ரை பண்ணாலும் ஒவ்வொரு முறையும் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். இவனை எப்படியாவது இன்னைக்கு கையில் கிடைச்சவன் இன்னைக்கு போட்டுடலாமே நினச்சா இப்பயும் எஸ்கேப் ஆயிட்டானே, அவனை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவரோட கோவம் ஏறிக்கிட்டே போகுது. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்திருக்கும், ஒரு வழியா போய் பிடிச்சிட்டாரா தாவீதை, இல்லை தாவீதை விட்டுட்டாரா, அதுதான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். ஓகே பசங்களா, பாய். என்ன குட்டீஸ் கவனிச்சிங்களா, எவ்வளோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா, எப்படிலாம் ஏசப்பா காப்பாத்துறாரு இல்லை. சரி, நான் போன வாரமே சொன்னேன், நம்ம கூட யாருமே இல்லை. இப்போ தாவீதுக்கு கூட தாவீதுடைய அப்பா இல்லை, தாவீதுடைய அண்ணாங்க இல்லை, தாவீது கூட அவரோட ஓன் ஃபேமிலி இல்லை. தாவீதை சுற்றி யார் இருந்தா, தாவீதுடைய பகைவரான சவுலுடைய ஃபேமிலி தான் இருந்தாங்க. சவுலுடைய பையன், சவுலுடைய பொண்ணு, அவங்க தான் தாவீதை சுற்றி இருந்தாங்க.
இல்லையா? ஆனா எல்லா இடங்களை பார்க்கும்போதும் சவுல கூட பிறந்த பிள்ளைகள், சவுல சுத்தி இருக்கிறவங்க தாவீதுக்கு தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கும் நம்ம பார்க்கும்போது தாவீதை எவ்வளோ அழகா அவங்க வந்து யோசிச்சு எவ்வளோ ஞானமா அவங்க காப்பாத்தினாங்கல்ல. சவுல் எவ்வளோ ஒரு கோவம் வந்தா கட்டிலோட தூக்கிட்டு வாங்க, பெட்டோட தூக்கிட்டு வாங்க, அவன் தூங்குறான்னு போய் சொல்லுவான், நீ கட்டிலோட தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கட்டிலோட அவர் தூக்கிட்டு வந்து கட்டில பார்த்தா அப்பதான் அவங்களுடைய அவங்க செஞ்சது அவருக்கு தெரியுது. உடனே அவர் கேட்கிறாரு, நீ என் பொண்ணா இருந்துட்டு நீயே இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்லையா? அன்பு குட்டி தம்பி தங்கச்சி, இதுல இருந்து ஒரு காரியம் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடும். அப்பா அம்மாவுக்கு நம்ம கீழ்ப்படியணும் இல்லையா? அப்பா அம்மாவுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இந்த இடத்துல ஏன் இப்படி இருக்கும்? அக்கா நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க மம்மி டாடி கீழ்ப்படியணும், மம்மி டாடி என்ன சொன்னாலும் கேட்கணும். ஆனா இந்த இடத்துல அவர் செய்யறது ஒரு தவறான காரியம். ஒருத்தரை கொலை பண்ணணும். இத்தனைக்கும் அவருடைய தவறுகள் எதுவும் இல்லை, ஒரு பொறாமையினால. தாவீது மேல சவுலுக்கு என்ன? ஒரு பொறாமையினால. எனக்கு அவங்கள பிடிக்கல, எனக்கு அவங்களோட பொறாமை, அப்ப நீயும் பண்ணக்கூடாது அப்படின்னு அவருடைய மகள் அவர் சொல்றது தவறான ஒரு காரியம். அன்பு குட்டி தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீங்கள் ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை, எனக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்குது, ஆனால் எனக்கு உதவி செய்யுங்க. 2 காரியங்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல் காரியம், ஏசப்பா நமக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்கணும். ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல ஞானம் கொடுங்க. என்னோட பெற்றவர்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என் கூட இருக்கிறவங்க, பெரியவங்க, எந்த பேரண்ட்ஸும் அப்படி சொல்ல மாட்டாங்க, ஆனால் சில பேரண்ட்ஸ் அப்படி சொல்கிற பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அதுக்காக நான் சொல்கிறேன். ஏசப்பா கிட்ட ஞானம் கேளு, எது சரி எது தவறு. ஏசப்பா நிறைய நேரங்களில் நம்ம அப்பா அம்மா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, ஆனால் சில நேரங்களில் அவர்களுடைய மனிதரிகமாக சில காரியங்கள் சொல்லும்போது ஏசப்பா இது சரியா இது தவறா அப்படிங்கிற ஒரு ஞானம். அந்த இடத்துல சவுலுடைய மகளுக்கு ஏசப்பா நல்ல ஞானம் கொடுத்தாரு இல்லையா? ஒரு பொறாமையினால எனக்கு அவனை பிடிக்கல, அவன் மேலே எனக்கு கோவம் இருக்கு, அப்போ நீயும் அப்படி பண்ணணும்னு சொல்கிறப்ப அவங்க அதை செய்யலை, அது தவறான காரியம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு அவரை காப்பாற்றினாங்க. 2வது காரியம், எனக்கு அது போல நிறைய என்னை வந்து கிளாஸில் அப்படிலாம் என்னை ஒதுக்குறாங்க, என்னை வந்து தனிமைப்படுத்துறாங்க, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஏசப்பா என்ன சொல்றாரு? நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். உன்னுடைய சொந்த அப்பா, உன் சொந்த அம்மா, உன்னுடைய ஓன் ஃபேமிலி, உன் அண்ணன் தம்பி தங்கச்சி, உன் சர்ச், உன்னுடைய ஸ்கூலில் படிக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் உன்னை ஒதுக்கி எனக்கு யாருமே இல்லை, எல்லாருமே என்னை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு நீ நினச்சின்னா உனக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருக்காரு, அது ஏசப்பா. ஓகே, எந்த நேரத்துலையும் உன்னை கைவிடாமல் உன்னை பத்திரமா பாதுகாத்து உனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு உன்னை வழி நடத்துகிற ஏசப்பா உன்னை என்றைக்குமே கைவிட மாட்டார். சரியா? கைகளை குப்பிக்க, கண்களை முடிக்க, தலைகளை தாழ்த்திக்க நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீங்கள் எங்கள் கூடவே இருந்து எங்களை வழி நடத்துறீங்க, உங்களோட கரங்களினால் எங்களை தாங்குறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் அதற்கு ஏற்ற பிள்ளைகளாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு ஞானத்தை தாருங்க. உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தவறான காரியங்களை சொல்லும் போது நீங்கள் எங்களுக்கு ஞானம் கொடுத்து அந்த காரியங்களெல்லாம் நாங்கள் செய்யாத படிக்க அதுலேருந்து நாங்கள் விலகி ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். ஓகே, என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பேப்பர் இந்த மாதிரி பெருசாக எடுக்கணும், ஒரு பேப்பர் இந்த மாதிரி சின்னதாக எடுக்கணும். ஓகே, லாங்காக எடுக்கணும், ஒன்று லாங் ஒன்று ஷார்ட். ஓகே, அந்த மாதிரி எடுக்கணும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் 2ஆக இப்படி மடிக்க போகிறேன். இது என்ன கிராஃப்ட் அப்படின்னா, பெட்டு கிடையாது, ஏன்னா நம்ம பெட்டுன்றதுனால பெட்டை பற்றி ஏதோ அக்கா சொல்கிறாங்க அப்படின்றது இல்லை. ஓகே, இப்போ நான் அதை 2ஆக மடிச்சிட்டேன். ஓகே, இந்த மாதிரி ரெக்டாங்குலராக இருந்தது, நான் திருப்பியும் ஒரு மடி மடிச்சிருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜில் இப்படி ஓப்பன் பண்ணுறோம். இப்படி பண்ணோன்னே இந்த இடத்துல நான் ஒரு கட் போட போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கா? இது ஓப்பன் பண்ணுறது. இப்போ நான் எப்படி கட் பண்ண போகிறேன்னா, ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, பாதி தான் கட் பண்ணணும். ஓகே, பாதி கட் பண்ணணும், தெரியுதா? பாதி கட் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல நான் அப்படியே இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எப்படி இருக்கும்னா, ஓப்பன் பண்ணால்
அழகாக இருக்கா? ஸோ இது எப்படி கட் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த சைட்லேருந்து பாதி வரைக்கும் தான் கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணிங்கன்னா வராது. ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ நான் அதே மாதிரி பெருசும் ஒன்று பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ பெருசு ஒன்று, சின்னது ஒன்று. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இப்படி ஒட்ட போகிறேன். இது என்னது? பார்த்த உடனே கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவீங்க. நீங்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட் சில்ட்ரன் இல்லை? தெரியுதா இது என்னென்ன? என்னது? கிராஸ். ஓகே, இப்போ இதை நம்ம ஒட்டிக்கலாம். எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் பார்த்து கரெக்டாக அழகாக ஒட்டிக்கோங்க. நான் கீழே வச்சு ஒட்டுறேன். எனக்கு உங்களுக்கு காமிச்சிட்டு எனக்கு ஒட்ட வாட்டம் வரல, அதனால நான் அப்படி கீழே வச்சு ஒட்டுறேன். இப்படி இருக்கணும். அழகா தெரியுதா கிராஸ்? ஓகே, சரி. நீங்கள் கிறிஸ்தவ பிள்ளைங்க இல்லையா? நீங்கள் ஸ்கூலில் போகும்போது உங்களுடைய சம்டைம்ஸ் உங்களோட கூட நிறைய மதத்தின பிள்ளைகள் படிப்பாங்க. அப்போ உங்ககிட்ட யாராவது கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? கிராஸ் போடுறியே எதுக்கு அப்படின்னு உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா? நீங்கள் என்ன பதில் சொல்லியிருக்கீங்க? உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா? நீ கிராஸ் போட்டிருக்க, செயினில் கிராஸ் போட்டிருக்க, அதுக்கப்புறம் நீங்கள் கிறிஸ்டியன்ஸ் எப்போ பார்த்தாலும் கிராஸ் போடுறீங்க, ஏன் அப்படி கிராஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா? கேட்டிருந்தா நீங்கள் என்ன பதில் சொல்லியிருக்கீங்க? எனக்கு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் யூஸ்வலாக எங்கள் வீட்டில் அப்படி தான், கிறிஸ்தவங்கன்னா பெரியவங்களாம் ஆசீர்வதிச்சா சிலுவை போடுவாங்க, கிராஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? ஓகே, ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்வீங்க ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சாங்க அதனால இப்போ ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சதுனால நீங்கள் கிராஸ் யூஸ் பண்ணுமா அப்படின்னா நிறையா டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஓகே, சரி. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கட் பண்ண பீஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த பீஸில் நான் கலர் அடிக்க போகிறேன். ரெட் கலர் அடிக்கிறேன். ஓகே, ஸோ ரெட் கலர் வந்து அழகாக கலர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஒன்று கலர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் இப்போ நம்ம இந்த ஸ்மாலாக ஒன்று கட் பண்ணோம் இல்லையா, அதில் நீங்கள் எந்த கலர் கொடுக்கணும்? ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர், சத்தமாக சொல்லுங்கள். அப்புறம் என்ன கலர் கொடுக்கணும்? ரெட் கலர். வெரி குட். சரி, ரெட் கலர் ஏன் கொடுக்குறோம்? ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருக்கா எதனால நம்ம இதை கொடுக்குறோம்? ரெட்டுனா என்னென்ன இருக்கும்? பீட்ரூட். ரெட்டுனா வேற என்னென்ன? நிறைய கேர்ள்ஸ்க்கு ரெட் கலர் பிடிக்கும் இல்லையா? நிறைய கேர்ள்ஸ்க்கு ரெட், பிங்க், கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரெட்டு பிடிக்கும். அப்புறம் வேற என்ன ரெட் கலர் சிம்பிள்? பீட்ரூட். ஓகே, வேற என்ன ரெட் கலர்ல? வளையல். ரெட் கலர் வளையல், ரெட் கலர் கம்மல். ஓகே, வேற என்ன ரெட்ல இருக்கு? யாரோ சொல்றீங்க, எனக்கு கேட்கல. ரத்தம். ஓகே, ரெட்டு பிளட்டு கூட, ரத்தம் பிளட்டு கூட நமக்கு ரெட் கலர்ல இருக்கும் இல்லையா? சரி, ஓகே. இப்போ என்ன ரீசன் நான் இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ இது என்ன சொல்றீங்க? கிராஸ். ஓகே, கிராஸ். இது வெறுமையான கிராஸ். இப்போ ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சாங்க. அது வந்து ஒரு உட்டுனால ஆனது, ஒரு மரத்தினால ஆனது. சிலுவையில் அரைஞ்சதுனால நம்ம அந்த கிராஸை வந்து யூஸ் பண்ணுறோமா? அதனால கிறிஸ்டியன்ஸ் வந்து அதை அடையாளமாக நம்ம யூஸ் பண்ணுறோமா? இல்லை. அப்போ நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம்னா, இந்த சிலுவையில் ஏசப்பா என்ன பண்ணாங்க? ரத்தம் சிந்தினாங்க இல்லையா? அவருடைய காயங்கள், கைகளில் அடித்த ஆணிகள், தலையில் குத்துன முள்கிரீடம், கால்கள் அடித்த ஆணி இல்லையா? அவரோட சரீரத்தில் இருந்த அவ்வளவு காயங்களும் சிலுவை மரத்தில் என்ன செஞ்சாங்க? காயங்களாக ரத்தம் வழிஞ்சு ஓடிச்சு இல்லை? இப்போ சிலுவை மரத்தில் ரத்தம் சிந்தி ஏசப்பா என்ன செஞ்சாங்க? உன்னுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்க? மன்னிச்சாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? கிராஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, சரி. இப்போ இதுக்கும் இன்னைக்கு இருக்கிற கிளாஸ்க்கும் என்ன சம்மந்தம்? ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம என்ன படித்தோம்? பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி
உனக்கு சகாயம் பண்ணுவேன் இல்லையா. இன்னைக்கு நம்ம அந்த காரியத்தை பற்றி தான் படித்தோம். அன்பு குட்டி தம்பி தங்கச்சி, வெறும் சிலுவை என் கழுத்தில் இருக்கிறதாலேயோ இல்லை வெறும் சிலுவை நம்ம போட்டுக்கிறதாலேயோ அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஏசப்பா ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தினால நம்ம பாவங்களை மீட்டு அவர் யாரு கூடவே இருக்கிறாரு, உன் கூடவும் என் கூடவுமே ஏசப்பா என்ன செய்யறாங்க, இருக்காங்க. அவரு நம்ம கூடவே இருக்கிறதுனால நம்ம எதற்கும் என்ன செய்ய வேணாம், பயப்பட வேணாம். அவரு நம்மளுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்து நம்மளை வழி நடத்தி காட் சேவ்ஸ் அஸ். ஓகே, தாவீத தேவன் எவ்வளோ அழகாக வழி நடத்தினாங்களோ இன்னைக்கு நம்மளை வழி நடத்துறது யாரு, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவரோட சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக நம்மளை எல்லாரையும் பாதுகாத்து நம்மளை வழி நடத்தி பாதுகாக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கிராஃப்டை அழகாக ஆக்டிவிட்டி நீங்கள் வீட்டில் பண்ணி செஞ்சு பாருங்க, உங்கள் வீட்லேயும் சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு நான் இந்த காரியத்தை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு. ஓகே, இப்போ அடுத்த வாரம் என்ன பேட்ச்? அடுத்த வாரம் எஸ் 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 தான் அடுத்த வாரம் பேட்ச். ஓகேவா? ஸோ எஸ் பேட்ச் அடுத்த வாரம் போட்டு வாங்க. உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வாரம் பார்க்குறேன். பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். போன வாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் 5 கேள்விகள். முதல் கேள்வி, பேதுரு எத்தனை கூடாரங்களை போடலாம் என்று சொன்னார்? 3 என்பது சரியான விடை. இரண்டாவது கேள்வி, எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு என்று கேட்டவர்கள் யார்? சீஷர்கள். மூன்றாவது கேள்வி, எவ்வளவு விசுவாசம் இருந்தால் மலையை பெயர்க்கலாம்? கடுகளவு என்பது சரியான விடை. 4வது கேள்வி, வரி பணம் வாங்குகிறவர்கள் யாரிடம் வந்து வரி கேட்டார்கள்? பேதுருவினிடத்துல வந்து. 5வது கேள்வி, மீனினுடைய வாயில் எதை காண்பாய் என்று இயேசு சொன்னார்? வெள்ளி பணம் என்று சொல்லி 5 கேள்விக்கு பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் படம் குத்துற பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ ஆல்பபெட் ஆர்டரில் படிக்கிற உங்கள் பேர் வரும், கவனமாக கேளுங்க. ஆஷிஷ் மேத்யூ கே புழல், ஆட்லின் ஜூனியா எஸ்தர் ஏ கோயம்புத்தூர், அகப்பே யாழ்னி சிஎஸ் திருவாண்டம், ஆனி ஜொகனா ஜே செவாப்பேட்டை, பிளெஸ்ஸான் டிபி கைவண்டூர், கேலப் ஜோயல் ஜேவி பெங்களூர், டேரிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, தெபரா ஜோன் சுவிட்சர்லாந்து, ஏனா பிரிசிலா ஜே பாடி, ஜேசன் இமானுவல் ராஜ் விஜே திருநின்றவூர், ஜேசன் ஜோனத்தான் ஜே பெரியகுப்பம், ஜோகன் சாமுவல் ஜெஷூரன் எம் பெங்களூர், ஜோனா சூசன் ஜெகோஷிபா எம் பெங்களூர், ஜாஷ்வா ஜேவி பெங்களூர், ஜூடா பென்ஹர் ஹே பாடி, கெசியா ஆட்லின் டேஃபடில் ஜி கீழ்பாக், மெர்சி மெட்டில்டா கே பூந்தமல்லி, நேயன் ஐஆர் திருநின்றவூர், ரிச்சர்ட்சன் டிபி கைவண்டூர், சாண்டோ ஜோஸ்பின் சிஎஸ் திருவாண்டம், சாரா ஆர் கும்மிடிப்பூண்டி, ஷர்லி ஜிபி கரூர், சிடெல் அட்ரினா ஏ கொளத்தூர். போன வாரம் விண்டோ பேட்ச் குத்தி அனுப்பின பிள்ளைகளுடைய படங்கள் வரும், உங்க படமும் வரும், கவனமா பாருங்க.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டது யார்? எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டது யார்? இடறல் உண்டாக்குகிறவனுடைய கழுத்தில் எதை கட்ட வேண்டும்? 2வது கேள்வி, இடறல் உண்டாக்குகிறவனுடைய கழுத்தில் எதை கட்ட வேண்டும்? 3வது கேள்வி, ஒருவனுக்கு எத்தனை ஆடுகள் இருந்தது? 3வது கேள்வி, ஒருவனுக்கு எத்தனை ஆடுகள் இருந்தது? 4வது கேள்வி, எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார்? எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சொன்னார்? 5வது கேள்வி, எத்தனை வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனை மன்னிக்கவில்லை? எத்தனை வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனை மன்னிக்கவில்லை? இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் படம் குத்தி வரக்கூடிய 19ஆம் தேதி மார்ச் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள 9841250070 அனுப்புங்க. மறந்துடாதீங்க. எனக்கு பர்த்டே வருது, என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா 24ஆம் தேதி மார்ச் மாதத்திலிருந்து 30ஆம் தேதி மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வருதுன்னா உங்க அழகான படம், உங்க பேரு, உங்க ஊரு, உங்க டேட் ஆஃப் பர்த் 9841250070 அனுப்புங்க. வரக்கூடிய 19ஆம் தேதி தான் கடைசி நாள். ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளில் கற்று தெரிந்து கொண்ட காரியத்தை இந்த பிள்ளைகளுக்கு ஆஸ்வதி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த அருமையான பிள்ளைகள் தங்களுடைய தேர்வுகளுக்காக படிக்கும்போது சரீரத்திலே சுகத்தையும் பலத்தையும் தாரும், ஞாபக சக்தியை தாரும். உடன் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முன்பாக உயர்ந்த ஸ்தலத்தை உயர்த்தி வைத்து அதிகமான மதிப்பெண்களை பெறுவதற்கு உதவி செய்யும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.